ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஆட்டு நுரையீரல் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும், இந்த ஆட்டு நுரையீரலை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான்வெஜ்ஜில் மட்டன் அப்படிங்கிறது எல்லாராலும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று தான். அதுவும் ஆட்டோட மூளை, கல்லீரல், குடல், ஆட்டோட ஒவ்வொரு உறுப்புகளுமே நம்ம உடம்புக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது. முக்கியமாக மட்டன் இருக்குல்ல, இது புரோட்டீன் அதிகம் நிறைந்த ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி வாங்க, ஆட்டு நுரையீரல் சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல ஆட்டு நுரையீரல் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல் எடையை குறைக்க நிறைய பேர் முயற்சி செஞ்சுட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் ஆட்டு நுரையீரலை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா 100 கிராம் ஆட்டு நுரையீரலில் 90லேருந்து 100 கலோரிகள் தான் இருக்குது. அதோட இதில் 15லேருந்து 18 கிராம் புரோட்டீன் இருக்குது. 2லேருந்து 3 கிராம் கொழுப்பு இருக்குது. முக்கியமாக கொலாஜன், எலாஸ்டின் அதிகம் நிறைந்த ஒரு அற்புதமான உணவுப் பொருள் அப்படின்னா ஆட்டு நுரையீரலை சொல்லலாம். ஆட்டு நுரையீரல் இருக்குல்ல, இது உடல் எடையை கட்டுக்குள் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இரத்த சோகையை ஓட ஓட விரட்டுறதுல ஆட்டு நுரையீரல் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு நாளைக்கு 10 மில்லிகிராம் இரும்புச்சத்து தேவைப்படுது. அதுவே பெண்களுக்கு 20 மில்லிகிராமும், கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா 27 மில்லிகிராம் இரும்புச்சத்தும் தேவைப்படுது. 100 கிராம் ஆட்டு நுரையீரலில் 10 மில்லிகிராம் இரும்புச்சத்து இருக்குது. அதுவும் இதில் ஹீம் அயன் அப்படின்னு சொல்லக்கூடியது எளிதில் உடலில் உறிஞ்சக்கூடிய இரும்பு சத்து கூட இருக்குது. விட்டமின் B12 சத்தும் இருக்குது. இரத்த சோகை வராமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான உணவுப் பொருள்னா ஆட்டு நுரையீரல் தான். இதில் இருக்கக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்குல்ல, இது இரத்த சோகை வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். யாரெல்லாம் ஆட்டு நுரையீரலை சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? என்னதான் ஆட்டு நுரையீரலில் சத்துக்கள் அதிகம் நிறைந்ததாக இருந்தாலும் குறிப்பிட்ட மக்கள் இதை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. அதுவும் கொலஸ்ட்ரால் அதிகம் உங்களுக்கு இருந்தாலோ, கீழ்வாதம், யூரிக் அமிலம் ரத்தத்தில் அதிகமாக இருந்துச்சுனாலோ ஆட்டு நுரையீரல் சாப்பிட்றத நீங்கள் தவிர்த்துடுறதே நல்லது. ஏன்னா இந்த ஆட்டு நுரையீரலில் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இருக்குது, யூரிக் அமிலத்தை அளவை அதிகரிக்கும்ல, அந்த பியூரின் கூட இருக்குது. அதனால இந்த நோய் இருக்கிறவங்க மட்டும் ஆட்டு நுரையீரலை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. நாள்பட்ட நோய்களுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் ஆட்டு நுரையீரலை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. மற்றவங்களாம் பயப்படாமல் ஆட்டு நுரையீரலை எடுத்துக்கலாம். முக்கியமாக ஆட்டு நுரையீரலை வாங்கி சமைக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா சுத்தமாக கழுவணும். ஏன்னா நுரையீரல் ஒரு வடிகட்டி, நம்ம தினைக்கும் சுவாசிக்கிற நச்சுக்கிருமிகள் மாதிரியானவைலாம் இந்த நுரையீரலில் தான் இருக்கும். இதை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு சாப்பிட்டா தான் நமக்கு ஆரோக்கியமான நன்மைகள் மட்டும் கிடைக்கும். தொற்றுகளும் எதுவும் ஏற்படாது. எப்படி நம்ம மட்டன் ஏராளமான நன்மைகளை வழங்குதோ அதுக்கேற்ப அதோட சுவையும் பிரமாதமாக இருக்கும். சொல்லப்போனால் மற்ற இறைச்சிகளை விட ஆட்டு இறைச்சியில் கலோரிகள், சேச்சுரேட்டட் கொழுப்புகள், கொலஸ்ட்ரால்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது. இதை அளவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதய ஆரோக்கியத்துக்கு கூட நல்லது. ஆட்டு நுரையீரல் நல்லது தான், ஆனால் நல்லா சுத்தமாக சமைக்கணும். ஆட்டு நுரையீரலை எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்கலாமா? முழு ஆட்டு நுரையீரலை வாங்கிட்டு வந்துடுங்க. அதோட மூச்சுக்குழாய் வழியாக குறைஞ்சது 1.5 லிட்டர் தண்ணி நீங்கள் ஊற்றுறப்ப அது பலூன் மாதிரி பெருசாகும். அதுக்கப்புறமா அதை நல்லா குலுக்கி தண்ணியை ஃபுல்லாக வெளியேற்றுற மாதிரி நீங்கள் கழுவணும். இது மாதிரி 4லேருந்து 5 டைம் நீங்கள் கழுவிட்டிங்கனாலே நல்லா சுத்தமாயிரும். இந்த வீடியோவில் ஆட்டு நுரையீரல் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் ஆட்டு நுரையீரலை சாப்பிடக்கூடாது, ஆட்டு நுரையீரலை எப்படி சுத்தம் செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.